அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசை என்ற தேடல் எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் எம்மால் ஏன்றவரை ஒரு மணித்தியாலத்துக்குள் உங்களுக்கு எதை தர முடியுமோ அதை நாங்கள் தருவதற்கு முயற்சி செய்கிறோம். அல்லாஹு தஆலா அதை பூர்த்தி செய்து தர வேண்டும். இன்றைய வகுப்பினுடைய இரண்டாவது பகுதி மனாகிபு சஹாபா, சஹாபாக்களின் சிறப்பு என்றொரு பகுதி. அந்த பகுதியில் சஹீஹுல் புகாரியிலிருந்து சஹாபாக்களின் சிறப்பு என்ற அந்த பாடத்தை நாங்கள் தொடராக படிச்சுட்டு வரோம். அதில் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய சிறப்புக்கள் அடங்கிய ஹதீஸ்களுடைய விளக்கத்தை நாங்கள் படித்தோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சஹாபியுடைய பேர் அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன், அவரை பற்றி இதுக்கு முன்னால் நடந்த வகுப்பில் ஷேக் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அபாதிலாக்கல்ல ஒரு ஆள் இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம். சரி, இப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலைப்பாக இடுகின்ற பொழுது பாபு மனாகிப் அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் வகால இப்னு அப்பாஸ் ஹுவ ஹவாரியுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசும்மிய அல் ஹவாரியூன் லி பயாதி சியாபிஹிம் என்ற ஒரு தலைப்பையும் போட்டு அதுக்கு கீழால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றையும் சொல்கிறாங்க. அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகள் பேசுகின்ற பாடம் அப்படின்னு தலைப்பு போடுறாங்க. போட்டுட்டு வகால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஹவாரியுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் என்று சொல்லக்கூடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவியாளர் என்ற ஒரு கூற்றாங்க பதிவு செய்கிறாங்க. வசும்மியல் ஹவாரியூன், ஹவாரியூன்ற பேர் ஏன் சூட்டப்பட்டதுன்னு சொன்னால் லிபயாதி சியாபிஹிம், அவர்களுடைய ஆடைகள் வெண்மையாக இருக்கும் என்ற ஒரு அர்த்தத்தை அவங்க சொல்கிறாங்க. நான் பின்னுக்கால பார்க்கலாம். சரி, இப்போ இதில் இந்த ஸுபைர் இப்னுல் அவ்வாம் என்று சொல்லக்கூடியவர் யார்? முதலாவது அதை தெரியணுமே. அவருடைய சிறப்பை படிக்கிறதுக்கு முன்னால் இவர் யார்? இப்போ ஸுபைர் இப்னுல் அவ்வாமை பற்றி கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்ச சில ஏதாவது அவரை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று செய்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது விஷயம், இவர் ஒரு சஹாபி இல்லையா, இவர் ஒரு சஹாபி. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவியாளர், ஹவாரி என்ற ஒரு சிறப்பு பேர் கொண்டவர். மூன்றாவது, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். இஸ்லாத்திற்கு ஆரம்ப காலத்தில் நுழைந்த சஹாபாக்களில் ஒருவர். அல்லாஹுடைய பாதையில் முதலாவது தனது வாளை உருவியவர் என்ற பெயர் கொண்டவர். அஸ்மா பின்த் அபீ பக்கர், யார் இவங்க? அபூபக்கர் அவனோட மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி, அவர்களுடைய கணவர். அதே போல அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய தந்தை இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு சஹாபி. அதனால் அவருடைய தந்தை ஏண்டா அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் மிகவும் பிரபல்யமான ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் ஹலீஃபாவாக நியமிக்கிறதுக்கு மஜ்லிஸ் ஷூரா ஒன்று அமைச்சாங்க. ஒரு 6 பேர் கொண்ட ஒரு ஷூரா உண்டு. அதில் அந்த உறுப்பினர்களில் ஒருவராக யார் இருந்தாங்க? அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் இருந்தாங்க. சரி, அப்போ இவ்வளவு சிறப்புகளை பின்னணியாக கொண்டவர் தான் அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம். இப்போ அந்த ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ஹிஜ்ரத்துக்கு 28 வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் பிறக்கிறார். ஹிஜ்ரத்துக்கு 28 வருடங்களுக்கு முன்னால். அப்போ இவருடைய பேரை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா
அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் இப்னு ஹுவைலித் இப்னு அசத் இப்னு அப்துல் உஸ்ஸா இப்னு குஸை இப்னு கிலாப் அப்படின்னு போகுது. இப்போ இதில் வந்து முக்கியமான இந்த வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 பேர் இதை சம்மந்தப்படுறாங்க. யார் யார்? ஹுவைலித். வேறு யார்? குஸை. இவங்க 2 பேரும் யார்? ஹதீஜா நாயகியுடைய என்னது வம்சாவளியும் இருக்குது, ரசூலுல்லாஹ் வம்சாவளியும் இருக்குது இல்லைச்சா? இப்போ பாருங்கள், அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் இப்னு ஹுவைலித். ஹுவைலித் யார்? ஹதீஜா நாயுடைய தந்தை. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அப்துல் உஸ்ஸா இப்னு குஸை இப்னு கிலாப் முர்ரத் இப்னு கஅப் இப்னு அப்படியே போகுது. யாரோட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளிக்கு போகுது. அப்போ இதில் என்னமோ ஒரு விசேஷம் இருக்குது வரல. சரி, இந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர். இந்த உறவு வந்து எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்கள். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல்லா, அதாவது அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் இப்னு ஹுவைலித் இல்லையா? ஜுபைர்லாண்ட வாப்பட பேர் என்னது? அல் அவ்வாம். சரி, அதுக்கப்புறம் அவரோட வாப்பட பேர் என்னது? ஹுவைலித். இந்த ஹுவைலித் யார்? ஹதீஜா நாயகியுடைய தந்தை. ஹதீஜா நாயகியுடைய தந்தை. சரி, அப்போ அவ்வாமுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் உள்ள உறவு என்னது? சகோதரர்கள். அப்படின்னு வந்தால் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யார்? எங்கட பாஷையில் சொல்கிறேன்டா மாமி. மாமி, நெருக்கமான உறவு. அப்போ இந்த உறவில் வந்து தனது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது மருமகன், அப்படி தானே, மருமகன் உறவு கொண்டவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர். சரி, அடுத்த உறவை பாருங்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர். அபூபக்கரின் இன்னொரு மகளை யார் மணந்திருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ அந்த உறவு என்ன உறவு? சஹலன் இல்லையா? சஹலன். சரி, இன்னொரு உறவை பாருங்க. இவங்களுடைய தாயினுடைய பேர் என்னது? ஜுபைர் அலியான தாயினுடைய பேர் சஃபியா. சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். இந்த சஃபியா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யார்? மாமி. மாமி, அம்மா இல்லையா? மாமி, தன தந்தையின் சகோதரி. அப்போ அந்த வகையிலையும் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கம். அப்போ அஸ்ஸுபைர் என்று சொல்லக்கூடியவர் வந்து மிகவும் நெருக்கமான உறவு பந்தத்தை கொண்ட ஒரு சஹாபி இல்லைங்களா? மிகவும் நெருக்கமான உறவு பந்தத்தை கொண்ட ஒரு சஹாபியாக இவர் இருந்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்போ அதே நேரத்தில் இவர்களுடைய சகோதரிகள் வந்து சகோதரிகள் வந்து சகோதரர்கள் 4 பேர் இருந்தாங்க, சகோதரிகள் 4 பேர் இருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 8 திருமணங்கள் முடித்தாங்க. இப்போ அதில் வந்து அவங்க மூத்த மனைவி தான் யார்? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. சரி, அப்போ இவங்களுக்கு பிறந்தவர் தான் யார்? அப்துல்லா இப்னு ஜுபைர். இப்போ இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுடைய ஆண் பிள்ளைகளில் மூத்தவர். இப்போ இவர் மூத்தவர். இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, மதீனாவில் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் முதல் பிறந்த குழந்தை யார்? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக பையத் செய்யப்பட்டாங்க. யாருடைய காலத்தில்? உமவியாக்களுடைய காலத்தில். அப்போ இது வந்து ஹிஜ்ரி 73 நடந்துச்சு. அப்போ இவங்க மக்காவை தனது தலைநகரமாக கொண்டு இவங்களுடைய ஹிலாஃபத் ஆரம்பிச்சு. ஆனாலும் அந்த ஹிலாஃபத் தொடரலை. யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னா, மக்காவை வந்து முற்றுகையிட்டு அந்த முற்றுகையின் பின்னணியில் இவர் கொல்லப்படுகிறார். யார் கொல்லப்படுறாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர். அதனுடைய வரலாறு மிக ஒரு வீரமான, அதாவது அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வீரமான ஒரு பெண்மணி இல்லையா? சாதாரணமான ஒரு பெண்மணி, வீரமான பெண்மணி. அந்த பெண்மணி பேசிய அந்த வீர வார்த்தைகள் கொண்ட ஒரு வரலாறு, அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. சரி, இப்போ அஸ்ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பின்னணியை பார்த்தீங்கன்னா,
இவர்கள் சிறு வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுடைய அந்த வயதை பார்த்தீங்கன்னா 10 to 12 வயதுகள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு நுழைந்தவர்களில் 4வது 5வது ஆள் யார்? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் தல்ஹா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இவங்களோட சேர்த்து இவரையும் கூட்டிகிட்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வச்சு இந்த இஸ்லாத்தை பற்றி விளங்கப்படுத்தி அவங்களுக்கு இஸ்லாத்தை சொன்ன நேரத்தில் அவங்க உடனடியான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தனது சாச்சா நௌஃபல் என்ன செய்கிறாருண்டா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும், விட்டுட்டு வரணும் என்று கடுமையாக தண்டிக்கப்படுறார். ஆனால் இவர் மிகவும் உறுதியாக இருந்ததால் தண்டித்து முடியாததன் காரணமாக அவர் என்ன செய்கிறார், இவர் அப்படியே விட்டு விடுகிறார். அப்போ இஸ்லாத்தில் மிகவும் உறுதியாக இவர்கள் இருக்கிறார்கள். மக்காவில் முஸ்லீம்களுக்கு, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடுமையாக அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அதில் இவர்களும் ஒரு ஆளாக காணப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அங்கிருந்து சில 4-5 வருடங்களுக்கு பின்னால் ஹபஷாவிலிருந்து மக்காவுக்கு மறுபடியும் வராங்க. மக்காவுக்கு வந்து பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹிஜ்ரத் போனார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் உயரமான ஒரு மனிதராக இருந்தார், வீரமான ஒரு மனிதராகவும் காணப்பட்டார். வரலாற்று, அதாவது நீங்கள் யுத்த வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் அதிகமான யுத்தங்களில் தனது வீரத்தை பறைசாட்டிய ஒரு வீர சஹாபியாக அவர் காணப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். பத்ர் யுத்தத்தில் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்க தலைமைத்துவத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. மிகவும் சிறப்பாக அதில் அவருடைய தலைமைத்துவத்தை அவர்கள் செய்தார்கள். அதே போன்று உஹது யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அதே போன்று ஹந்தக், ஹைபர் இது போன்ற பல யுத்தங்களில் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தினார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி பல தியாகங்களை அவர்கள் செய்தார்கள் என்ற வரலாற்றுடன் இவர்கள் ஹிஜ்ரி 36 மரணிக்கிறார்கள். இவர்கள் மரணிக்குகின்ற பொழுது வாதி அஸ்ஸிபான்னு சொல்லக்கூடிய இடத்திலே இவர்கள் மரணிக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வ அர்தா. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், இது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். நிறைய இவருடைய வரலாறை நீங்கள் நிறைய படிக்கணும். நிறைய, அதாவது தியாகங்கள், நிறைய படிப்பினைகள் கொண்ட வரலாறு இவர்களுடைய வரலாறு. இவர்களுடைய மரணம் கூட, அதாவது தனது குடும்பமே ஒரு இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த ஒரு குடும்பமாக இருந்தார்கள். இப்போ நீங்கள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சிங்கன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் படிக்கணும். அதே போல் அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு படிக்கணும். அப்போ இப்படி நீங்கள் இந்த 3 பேரை நீங்கள் அவங்களோட வரலாறை படிச்சிங்கன்னா இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு தியாகம் செய்ய இயலுமா என்ற ஒரு ஆச்சரியக்குறியோட பார்க்குகின்ற அளவுக்கு அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம் காணப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர் லேசான ஒரு ஆள் அல்ல, அவருடைய தியாகம், அஸ்ஸுபைர் இப்னு அவ்வாம் அவர்களுடைய தியாகம், குடும்பமே இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த குடும்பம் என்ற அந்த வரலாற்று பின்னணியை கொண்டு நாங்கள் படித்தால் நிறைய படிப்பினைகள் பெறலாம். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.